அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஜெண்டாவே ரெடி பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே போல சட்டமன்றத்துல அன்னைக்கு நாங்க ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்கு, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் திமுக எதிர்ப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்காங்க, நாங்க ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்போது அதுலயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை வந்து எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது, ஒரு குரூப் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. முற்றிலும் அது தவறானது. அது மட்டுமல்ல, ஒரு செய்தியை வந்து ஊடகங்களும், அன்பான வேண்டுகோள் பத்திரிகைகளும் ஒரு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க. அதாவது ஒரு சுட சுட செய்தி வேணுங்கிறதுக்காக சில பேர், எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், அதே போல ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பரப்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த பத்திரிகை மீட் பண்ணோம். அதே போல பார்த்தீங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கை இன்னைக்கு முதலமைச்சர் இங்கே வரும்போதும் அதை நாங்கள் பேசணும். கோரிக்கை நாங்கள் ஒரு ஒரு புக்லெட் மாதிரியே ரெடி பண்ணி அன்னைக்கு சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், அம்மாவுடைய திட்டங்கள் தொடரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக், அம்மா குடிநீர், குடிமராமத்து திட்டம், அதே போல பார்த்தீங்கன்னா கலையாட்சியில் 7.5% நாங்கள் கொண்டு வந்தோம். அதை வந்து 10% உயர்த்த வேண்டும். 125 நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அதை வந்து 150 நாளாக உயர்த்தணும். இப்படி பல்வேறு ஒரு புக்லெட்டே ரெடி பண்ணி இதெல்லாம் அந்த ஆதரவுக்கு வந்து அந்த இதெல்லாம் நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தரோம்னு சொல்லி போட்டு, மக்களும் முக்கியம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கள் பின்னாடி வந்து திமுக எதிர்ப்பு முக்கியம். இப்படி அரசியல் அவங்க பண்ணி வந்தங்காட்டி தான் 2 பேரும் ஒரே கோர்ட்டில் வந்தங்காட்டி தான் நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்தோம். 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.